இந்த லெசன்ல நம்ம நெஸ்டட் ஸ்டைல பத்தி பார்க்க போறோம். நெஸ்டட் ஸ்டைல் நம்ம எதுக்கு யூஸ் ஆகணும் பாத்தீங்கன்னா, ஒரு பேராவோட ஒரு சென்டென்ஸ் ஆகட்டும், ஒரு வேர்ட் ஆகட்டும், நமக்கு வேற ஒரு ஸ்டைல்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுல பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கு ஒரு லைன் பை லைனா கலர் கலரா மாறி வரணும்னா அது இதுல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பத்தி பார்ப்போம். கேரக்டர் ஸ்டைல் ஐக்கான் கிளிக் பண்றீங்க, பேனல் ஓபன் ஆயிடும். அதுல நம்ம எந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பேரா ஹெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிடும். இதே போல எல்லா பேராகிராஃப்க்கு எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா மாத்தி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா அதை நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்ண வைக்கணும் பத்தி தான் பார்க்க போறோம். அது கொடுத்துக்குவோம். பேராகிராஃப் ஸ்டைல் பேனல் ஓபன் பண்றீங்க, அதுல ஸ்டைல் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு எடிட் கிளிக் பண்றீங்க, டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதுல டிராப் கேப்ஸ் அண்ட் நெஸ்டட் ஸ்டைல் கிளிக் பண்றீங்க. ஸ்டைல்ன்ற ஏரியாவில் நெஸ்டட் ஸ்டைல் கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேரக்டர் ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்ச பேராகிராஃப் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு பேராகிராஃப் ஸ்டைல் பேனல் ஏதோ ஒரு பக்கம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிவ்யூ தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிளிக் பண்றீங்க, பாப்அப் மெனுல சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி பாருங்க, அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு மாறி இருக்கு. நம்ம கொடுத்துருவோம். இப்ப நீங்க சப்போஸ் ஃபுல் ஸ்டாப் நீங்க டெலிட் பண்ணி ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் எங்க முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கும். ஃபுல் ஸ்டாப் வச்சு பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நம்ம அடுத்தது லைன் பைல எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த லைனுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் கொடுக்கற பத்தி பார்க்கலாம். கலர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஸ்டைல் இதுக்கு நான் நேம் கொடுத்து வச்சிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்றீங்க. அதுல டிராப் கேப் நெஸ்டட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்து நெஸ்டட் ஸ்டைல் என்னென்னவா பண்ண முடியும் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், சென்டென்ஸ், லைன், கேரக்டர் இந்த மாதிரி நம்ம கத்துக்க முடியும். அதுவே நம்ம லைன், அதாவது ஒரு பேராகிராஃப்ல ஒரு லைனுக்கு நம்ம என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போறோங்கிறத நம்ம இங்க கொடுக்க போறோம். நியூ லைன் ஸ்டைல் கிளிக் பண்றீங்க. அதுல நியூ கேரக்டர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா நியூ கேரக்டர் ஸ்டைல் ஓபன் ஆயிடும். அதுல லைன் 1 ஃபார்மேட்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ப்ரோ செமி போல்ட் italics font size 16 இங்க ஆட்டோ ஹெட்டிங்ல வந்து ஆட்டோ கொடுத்துடும். ஆட்டோட கலர் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து மெரூன் இருக்கு. அடுத்து திரும்ப நியூ லைன் ஸ்டைல் கிரியேட் பண்றீங்க. மறுபடியும் நியூ கேரக்டர் ஸ்டைல் அண்ட் லைன் 2 அதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கு. மத்ததெல்லாம் ரைட் ப்ரோ செமி italics 16 ஆட்டோ கலர் ப்ளூ. ஓகே பாத்தீங்கன்னா இப்படி மாறிடுச்சு. எனக்கு இது எல்லாமே லைன் பை லைனா மாறி வரணும் அப்படின்னா நியூ லைன் ஸ்டைல் கொடுத்துருங்க. அதுல பாப்அப் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா ரிப்பீட்னு இருக்கும். ரிப்பீட் கூட அது எத்தனை லைனுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா 2. இப்போ ஸ்டைல் பேனல்ல எங்கேயோ ஒரு பக்கம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்படி லைன் பை லைனா மாறி இருக்கு. இது மாதிரி நீங்க பேராகிராஃப் லைனுக்கு எத்தனை கலர் வேணுமோ இங்க ஆட் பண்ணி நீங்க மாத்திட்டே இருக்கலாம்.